ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்தியமயி பரமே. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. அன்னை அன்பர்கள், ஆன்றோர்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்வாய்ப்பினை வழங்கிய ஸ்ரீ அன்னை அரவிந்தரின் பொற்பாதங்களை வணங்குகிறேன். ஸ்ரீ அன்னை பகவானுக்கு சேவை புரிந்து வரும் திரு ரவி முருகப்பன் அவர்கள் எனக்கு இந்த நல் வாய்ப்பினை வழங்கியதற்கு அவருக்கும் நன்றி கூறி உரையை ஆரம்பிக்கிறேன். வீடியோவை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்ரீ அன்னை பகவானின் யோகம் ஆல் லைஃப் இஸ் யோகா, வாழ்வனைத்தும் யோகம் என்பதை நாம் அனைவரும் அறிந்தது. சராசரி மனிதனாக இவ்வுலக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே நாம் இறைவனை உய்த்து உணரலாம் என்பதே அவர்களது தத்துவம். லெட்டர்ஸ் ஆன் யோகாவில் ஸ்ரீ பகவான் ஆன்மீக பாதையில் இறங்குவோர் எல்லோரும் அவர்களுடைய சொந்த இயற்கையிலிருந்தும் எழுகின்ற துன்பங்களையும் மற்றும் வெளியிலிருந்து வருகின்ற கஷ்டங்களையும் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். பாதையை விடாது கெட்டியாக பிடித்துக் கொள்ளும் எல்லோரும் அவர்களது ஆன்மீக லட்சியத்தை அடைவது உறுதி. அப்படி யாராவது அடையாவிட்டால் அது இந்த இரண்டு காரணங்களில் ஒன்றாகத்தான் இருக்கும். ஒன்று, அவர்கள் பாதையை விட்டு போய்விடுவதனால், அல்லது அவர்கள் பேராவல், வீண் பெருமை, ஆசை முதலியவை காரணமாக உண்மையான இறைவனை நம்பியிராமல் வழி விலகி போவதனால் என்கிறார் ஸ்ரீ பகவான். பகவான் குறிப்பிட்டுள்ளபடி யோக சாதனையின் பாதையை விட்டு வழி தவறிய ஆடுகளாக நாம் போய்விடும் ஆபத்தினை குறித்து ஸ்ரீ அன்னையின் அணுக்க தொண்டரான ஸ்ரீ MP பண்டிட்ஜி அவர்கள் பிட்ஃபால்ஸ் இன் சாதனா என்ற புத்தகத்தில் நன்கு விளக்கியுள்ளார். இது ஒரு மிகச்சிறிய புத்தகம், 27 பக்கங்கள் உடையது. தீப்தி பப்ளிகேஷன்ஸ் வெளியீடு. சாதனையில் நாம் எங்கெல்லாம் எவ்வாறெல்லாம் தவறு செய்வோம் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டி எச்சரிக்கிறார். ஒரு நல்ல ஆசிரியராக நம் பலவீனங்கள், நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் மிகவும் ஆபத்தானவை என்று குறிப்பிடுகிறார். ஆனால் குறைகள் விழிப்புணர்வுடன் கண்டுபிடிக்கப்பட்டு விளக்கப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் முன்னேற முடியும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறார். தவறான சக்திகளால் தாக்கப்படாத சாதகர்களே இல்லை. ஆனால் ஒருவனிடம் முழுமையான நம்பிக்கையும் நிவேதனமும் இருந்தால் அதிக கஷ்டம் இல்லாமல் அந்த தாக்குதலிலிருந்து வெளிவர முடியும் என்பது பகவான் நமக்களிக்கும் நம்பிக்கை. இனி நாம் பண்டிட்ஜி அவர்களின் பிட்ஃபால்ஸ் இன் சாதனா புத்தகத்திலிருந்து அவரது விளக்கத்தை காணலாம். இந்த புத்தகத்தில் 3 அத்தியாயங்களாக என்னெல்லாம் ஆபத்துக்கள் யோக சாதனையில் நேரிடும் என்பதை விளக்குகிறார். நம் அன்றாட வாழ்வில் இறைவனை தேடுவதில் நாம் எல்லோருக்கும் ஒரு ஆர்வம் உள்ளது. இதே நமது யோக சாதனை ஆகும். இறைவனை நோக்கிய நமது இத்தகைய நகர்வில் எதற்காக இடர்பாடுகள் வர வேண்டும்? இந்த கேள்வி எல்லோர் மனதிலும் எழலாம். இதற்கு என்ன காரணம் என்றும் நாம் யோசிக்கலாம். இது மிக நியாயமான கேள்வியே. ஆனால் உண்மை என்னவென்றால், இவ்வுலகம், இம்முழு பிரபஞ்சமும் அறியாமையிலும் அதன் தீவிர விளைவுகள் மற்றும் பொய்மைகள் ஆகியவற்றால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. நாம் தற்போது பரிணாம வளர்ச்சியின் நடுக்கட்டத்தில் இருக்கிறோம். மேலும் அறியாமையில் உள்ள இயற்கை அல்லது பிரகிருதி தனது படைப்புகள் தன்னை மீறி போகாமல் பார்த்துக் கொள்கிறார். ஒரு தனி மனித வாழ்க்கை அல்லது சமூக வாழ்வு அல்லது அரசியல் வாழ்வு, இவற்றில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்திற்கான வழிமுறை தென்படும் போது அதற்கு எங்கிருந்தாவது ஒரு எதிர்ப்பு கிளம்பும். மாற்றத்திற்கான எதிர்ப்பு, முன்னேற்றத்திற்கு எதிர்ப்பு என எந்த ஒரு புதிய வழியையும் மனிதன் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை மறுப்பதுதான் அவன் சுபாவம். சமூகத்தில் எத்தகைய புதிய கருத்தும் உடனடியாக ஏற்கப்படுவதில்லை. அதே போல் தனி மனித வாழ்விலும் நாம் எந்த புதிய விஷயத்தையும் சந்தேகிக்கிறோம். பெரிய அனுபவங்கள் வந்தாலும், புதிய உண்மைகள் புலப்பட்டாலும் நம் மனம் அவை உண்மைதானா என்று கேள்வி எழுப்புகிறது. இது எப்படி உனக்கு தெரியும்? இது கற்பனையாக இருக்கலாம் அல்லது மாய தோற்றமாக இருக்கலாம் என்றெல்லாம் பேசும். ஆகவே எப்பொழுதும் சந்தேகம். சந்தேகம் என்பது நம் மனதை துருப்பிடிக்க வைக்கும் ஒரு விஷயம். அது நம்மை உறுதியான சான்றுகள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள விடாது. அது எப்போதும் கேள்விகள் எழுப்பி எதிலும் அவநம்பிக்கை கொள்கிறது.
மனிதனை முன்னேற்றக்கூடிய எத்தகைய விஷயங்களையும் பார்ப்போம். இது ஒன்றும் வேலைக்காகாது என்றே நாம் முடிவு கட்டுவோம். இம்மாதிரியான அறிவற்ற குருட்டுத்தனமான முன்னேற்றத்திற்கு எதிரான எதிர்ப்பு இப்புறவொலிகள் மட்டுமல்ல, தனிப்பட்ட விஷயங்களிலும் உள்ளது. இம்மாதிரி நம்மை மேம்படுத்தும் எந்த ஒரு செயல்பாடும் இது போன்ற சந்தேகவாதிகள், அவநம்பிக்கையாளர்கள் மற்றும் நமக்கு நன்மை விரும்பாத தவறான விருப்பம் உள்ளவர்கள் ஆகியோரை சந்திக்க நேரிடுகிறது. இது ஏன் என்றால், இவைகள்தான் இயற்கை என்னும் பிரகிருதியின் பாதுகாவலர்கள். இயற்கையின் ராஜ்யத்தை லோயர் காட்ஸ், கீழுள்ள கடவுளர்களுக்காக காவல் காப்பவர்கள். அதனால்தான் நாம் எல்லா இடங்களிலும் பொறிகளையும் குழிகளையும், அதாவது டிராப்ஸ் அண்ட் பிட்ஸ் காண்கிறோம். ஸ்ரீ அன்னை கூறுகிறார், இத்தகைய இடையூறுகள் பெரிய விஷயங்களில் மட்டும்தான் இருக்கும் என்பதற்கில்லை, ஆனால் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களில் கூட மறைந்துள்ளன என்கிறார். நாம் எப்பொழுதும் எத்தகைய சோதனைக்கும் தயாராகத்தான் உள்ளோம். ஆனால் இந்த சோதனைகள் நம் அன்றாட சூழ்நிலைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் போது நம் வாழ்க்கையின் முக்கியத்துவமற்ற திருப்பங்களில் நாம் நம்மை அறியாமல் மாட்டிக்கொள்கிறோம். இதுவே பிட்ஃபால்ஸ் எனப்படும் இடர்பாடுகள். நாம் பொதுவாக அதை அலட்சியப்படுத்தி விடுவோம். இத்தகைய பிட்ஃபால்ஸில் நாம் எதிர்பாராத விதமாக மாட்டிக்கொண்டு அதிலேயே இருப்பதை உணராமல் இருப்போம். ஏனெனில் அது நமது கவனத்தை ஈர்த்திருக்காது. நிறைய விஷயங்களை நாம் நமது வசதிக்கேற்ப எடுத்துக்கொள்வோம். நமக்கு சபலம் ஏற்படும் உணர்வை நாம் அறிவோம். நமக்கு ஆன்மீகமற்ற விஷயங்களையும் அறிவோம். அதற்கு நாம் ஏற்புடையவர்களாகவும் இருப்போம். ஆனால் சில விஷயங்கள் நம்மை சுற்றி மறைந்திருக்கும் போது நாம் நழுவி தடுமாறி அதன் உள்ளே விழுந்து விடுவோம். இப்பொழுது நாம் மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் குறித்த ஒரு தெளிவுக்கு வர வேண்டும். இதில் நமக்கு குழப்பம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் இதுதான் இந்த நூலின் அடிப்படை, ஃபவுண்டேஷன். மீன்ஸ் ஆர் மெஷர்ஸ் என்பது வழிமுறைகள். ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய நாம் கடைபிடிக்கும் வழிமுறைகளாகும். ஒரு அப்ஜெக்டிவ் ஆர் கோல்னு வச்சுக்கும் போது அதை அடையறதுக்கு உரிய வழிகளை தான் மீன்ஸ் அல்லது மெஷர்ஸ் சொல்லுவோம். நாம் கடைபிடிக்கும் வழிமுறைகள் இதெல்லாம். ஆகவே மீன்ஸ் என்பது ஒன்று, எண்ட் என்பது வேறொன்று. அதாவது இந்த யோக சாதனை முயற்சியில் நாம் எல்லோரும் நன்றாக துவங்குவோம். ஆனால் அந்த வழிமுறையில் நாம் இடையிலேயே தொலைந்து போகிறோம். நாம் எந்த நோக்கத்திற்காக இதில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டோம் என்பதையே மறந்து போகிறோம். 3 அத்தியாயங்களாக பிரித்து சொல்கிறார்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதுல முதல் அத்தியாயமாக பண்டிட்ஜி சொல்றாரு, மெடிடேஷன், ஒர்க், ரீடிங், இந்த 3 பகுதிகளை எடுத்துட்டு இருக்காரு. இதுல மெடிடேஷன்ல தியானம் ஒரு முடிவான வழி அல்ல. மெடிடேஷன் என்பது நம்மை ஒரு உயர் மற்றும் ஆழ்ந்த உணர்வுக்கு எடுத்து செல்லும் ஒரு முறை. நாம் புறச்சூழலிலிருந்து நம்மை இழுத்து உள்ளாழத்தில் சென்று நமது வெளிப்புற அழுத்தங்களிலிருந்து விடுதலை பெறுகிறோம். அதே நேரம் ஒரு உயர்ந்த அல்லது ஆழ்தளத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறியும் ஒரு அற்புதமான அனுபவமும் நமக்கு கிடைக்கிறது. எனவே மெடிடேஷன் என்பது ஒரு டெக்னிக், அது ஒரு உபாயம் அல்லது உத்தி என்று சொல்லலாம். அது ஒரு நல்ல ஆரோக்கியமான பழக்கம் என்பதில் ஐயமில்லை. நாம் மிகச் சரியாக உயர் உணர்வுடன் இசைந்து இருக்கும் நிலையை அடைந்ததும் நாம் மெடிடேட் செய்ய வேண்டும் என்பது கட்டாயமில்லை, அவசியமில்லை. நாம் உட்கார்ந்துதான் தியானம் செய்ய வேண்டும் என்ற நிலை ஒரு சாதகனின் வாழ்வில் ஏற்படலாம். இயல்பாகவே தியானம் கைவர பெறுவார். தியானம் உடலில் ஒரு பாகமாகவே ஆகிவிடுகிறது. இந்த மாதிரி நிலையில இப்பொழுது தியானம் தன் நோக்கத்தை நிறைவேற்றி விட்டது. ஆனால் நாம் என்ன செய்வோம்? நாம் அதற்கு அளவுக்கு மீறி முக்கியத்துவம் கொடுத்து மணிக்கணக்கில் தியானம் செய்வதுதான் சிறந்தது என்று எண்ணுகிறோம். அன்னை எப்பொழுதும் பல மணி நேரம் தியானம் செய்வது அவசியமற்றது என்கிறார். அதாவது உயர்நிலை அனுபவங்களில் ஒருவர் இருந்தால் மட்டுமே தேவையான நேரம் எடுத்துக்கொள்ளலாம் என்கிறார். அதாவது உயர்நிலை அனுபவத்துக்கு போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சா மட்டுமே யூ கேன் கண்டினியூ மெடிடேஷன்றாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் தியானம் செய்தும் உள்ளே நமக்கு எந்த ஒரு மாற்றமும் நிகழாமல் வெளியிலையும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணாம இருக்கும்போது அது வீணான ஒரு பிராக்டிஸ்ன்றாங்க. நம்மை ரசவாதத்தில் டேஸ்ட் ஆஃப் பிளிஸ் ஆழ்த்திக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் நமது இயல்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்பூரண யோகத்தில் நம் இயல்பின் மாற்றம், அதாவது நம் சுபாவத்தின் மாற்றமே மிக முக்கியமானதாகும்.
பலர் தன்னை இழந்து தான் செல்ல வேண்டிய திசையையும் மறந்து விடுவார்கள். அதை உணராமலும் இருப்பார்கள். ஒரு மாயையில் சிக்குண்டு இருப்பார்கள். மதர் ஒரு சக்தி வாய்ந்த தியானம் சிறிது நேரம் செய்தாலே போதும் என்கிறார். டைனமிக் மெடிடேஷன். ஆனால் அது நிறைய ஆர்வமும் விழிப்புணர்வும் அவசியம் என்கிறார். இதே போல்தான் அடுத்ததாக ஒர்க். இதே போல்தான் வேலையை பற்றியும் சொல்கிறாங்க. நமது யோக பாதையில் வேலை மிக முக்கிய இடத்தில் இருக்கிறது. ஸ்ரீ அரவிந்தருக்கு முன்பு பகவத்கீதை வேலையின் மகத்துவத்தை ஆன்மீக கண்ணோட்டத்தில் கூறியது. வேலை என்பது பொதுவாக கர்மாவை ஏற்படுத்துகிறது. அது ஒரு பிணைக்கும் சங்கிலியாக இருக்கிறது என்பதை மாற்றி அது ஆன்மீக விடுதலைக்கு ஒரு வழியாகும் என்பதை கீதை சுட்டி காட்டுகிறது. வேலையை நாம் விருப்பு வெறுப்பின்றி இறைவனுக்கு செய்யும் தியாகமாக நிவேதனமாக செய்யும் போது இது சாத்தியமாகிறது. ஸ்ரீ அன்னையும் பகவானும் இந்த இடத்திலிருந்து அதை மேலும் ஒரு வலுவான காரணியாக நமது உள்முக மாற்றத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறார். வேலை என்பது உடல் வழிபாடு, பிசிக்கல் வர்ஷிப்ன்றாங்க. வேலை என்றால் என்ன? ஆசை இல்லாமல், அகந்தையின் நோக்கமின்றி, ஆன்மீக சமநிலையுடன், உறுதியுடன் ஒரு வழிபாடு போல செய்வது. ஏனென்றால் ஒரு வழிபாடு செய்யும் போது நாம் நமது அனைத்து இயக்கங்களையும் நிறுத்தி கீழ்மையான ஈர்ப்புகளை தவிர்த்து விடுவோம். நாம் குளிப்பதையே அதை போல்தான் கருதுகிறோம். நமது அனைத்து ஆன்மீகமற்ற விஷயங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதாக எண்ணுகிறோம். இறைவனை நம்மை மறந்து வழிபடுகிறோம். இறைவனோடு தொடர்பு கொண்டு நம்மையே அர்ப்பணிக்கின்றோம். இதே போன்றுதான் நாம் வேலையை செய்ய வேண்டும். ஆன்மீக மனப்பாங்கின்றி, ஆன்மீக அடிப்படை இன்றி செய்யப்படும் வேலை வெறும் உடல் உழைப்பு, பிசிக்கல் லேபர் என்று சொல்கிறார்கள். இதில் களைப்பும் விருப்பமும் உண்டாகும். ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்வது போல் ஒரு போட்டியாக, செல்வாக்கை பெருக்குவதற்கு ஒரு வழியாக, மெக்கானிக்கலா இயந்திரத்தனமாக இருக்கும். ஆனால் கான்சிக்ரேஷன் மற்றும் ஆஃபர் செய்யப்படும் வேலைக்கு ஒரு ஆன்மீக முக்கியத்துவம் வந்துவிடுகிறது. நம்முடைய கவனம் முழுவதும் வேலையில் இருக்க வேண்டும். என்ன நோக்கத்திற்காக நாம் அந்த வேலையை செய்கிறோம் மற்றும் ஏன் அதை செய்கிறோம் என்பதில் நம் முழு கவனமும் இருக்க வேண்டும். அதே போல் அதன் விளைவுகளை, ரிசல்ட்ஸ் குறித்தும் நாம் கவலைப்படக்கூடாது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு ஆன்மீக அணுகுமுறை, மனிதருள் உள்ள இறைவன் பால் ஆன்மீக அக்கறை. இவை மட்டுமே நாம் வேலை செய்யும் போது கொள்ள வேண்டிய மனப்பாங்கு. நமது பதவி குறித்து, நமது நமக்கு கீழாக பணிபுரிபவர்கள் மற்றும் நமக்கு மேல் உயர் பதவியில் உள்ளவர்கள் குறித்தெல்லாம் நாம் எண்ணக்கூடாது. நாம் பாராட்டுக்கள் பெறுவதற்காகவும் வேலை செய்யக்கூடாது. நமக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்றும் சலுகைகள் கிட்டும் என்றோ ஒரு வேலையை செய்யக்கூடாது. ஆசிரமம் தொடங்கிய நாளில் அன்னையின் ஸ்பரிசத்திற்கு அடுத்ததாக வேலை செய்வதைத்தான் மிக உயர்ந்த பரிசாக ஆசிரமவாதிகள் கருதினர். அன்னை ஒரு வேலையை ஒருவரிடம் ஒப்படைக்கும் போதே அதை செய்வதற்குரிய கெப்பாசிட்டியும் அந்த சாதகருக்கு அளித்து விடுவார். ஆசிரம பணியில் அலுவலக நேரம் லேபர் சட்டப்படி இருந்தாலும் சாதகர்கள் நீண்ட நேரம் வேலை செய்வார்கள். அவர்கள் அலுவலக தாள்களை, பேப்பர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு சென்று வேலை செய்வார்கள். ஆனாலும் அவர்கள் புத்துணர்வோடும் உற்சாகத்துடனும் இருந்தார்கள். அவர்கள் களைப்படைந்ததே இல்லை. அது குறித்து அன்னை விளக்கம் அளிக்கிறார். வேலையில் களைப்பு ஏற்படுவதற்கு காரணம் வேலை குறித்த அவரது மனப்பாங்கு அல்லது ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. மனப்பாங்கு ஏற்பட்டுள்ள மாசுதான் காரணம்ங்கிறாங்க. வேலை என்பது நமது உணர்வு நிலையை உயர்த்த, அகந்தையற்று இருக்க, ஒரு காரிய நோக்கமற்று இருக்க உதவுகிறது. மனித உறவுகளில் ஒரு சுமூகத்தை ஏற்படுத்த, ஒரு அன்பான சூழலை உருவாக்க, ஒருவர் மீது ஒருவர் கொண்டுள்ள அக்கறை, ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருத்தல், இவையெல்லாம் வேலை செய்வதனால் கிடைக்கும் நன்மைகள். இப்பொழுது நாம் நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் வேலையை சாதனையின் ஒரு பகுதியாக செய்கிறேனா என்ற கேள்வி. மேலும் நாம் வேலையின் பால் ஒருவித பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வது. சிலருக்கு வருடம் 365 நாட்களும் அதே வேலையை செய்து கொண்டிருக்க விருப்பம். அவர்கள் ஒரு சிறிய மாற்றத்தை கூட விரும்ப மாட்டார்கள். இம்மாதிரி நிலையில் வேலை என்பது ஒரு டிராப், அது ஒரு பொறி போல் ஆகிறது. வேலை என்பது புனிதமானது, உயர்ந்தது, ஆன்மீகமானது. ஆனால் அதற்கு நமக்கு சரியான உணர்வு நிலை இருக்க வேண்டும். சிலர் 16 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை செய்வதை காண்கிறோம்.
அவர்கள் அதை பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். நான் இத்தனை மணி நேரம் வேலை செய்கிறேன், ஆனால் அவர்கள் சீக்கிரம் வீட்டிற்கு போய் விடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி சொல்லும் போதே அந்த வேலையின் மதிப்பை, அதாவது வேலையோட வேல்யூ ஆஃப் ஒர்க், அதை இழந்து விடுகிறோம். தன்னை புகழ்ந்து கொள்வதும் மற்றும் பிறரை இகழ்வதும் போன்ற சிக்கலுக்கு ஆளாகின்றோம். இது எப்படி நாம் வழிமுறைகளில் தவறு இழைத்து இறுதி நோக்கத்தை, அதாவது சென்று அடைய வேண்டிய கோலை தவறவிடுகிறோம் என்பதற்கு எடுத்துக்காட்டு. வேலை மட்டுமே நம்மை இலக்கிற்கு இட்டு செல்லாது. ஆனால் அது நம் முன்னேற்றத்திற்குரிய நிபந்தனைகளுக்கு, அதாவது கண்டிஷன்ஸ் ஃபார் ப்ராக்ரஸ், சரியான உணர்வில் நம்மை தயார்படுத்துகிறது. இப்பொழுது மூன்றாவதான ரீடிங் பார்ப்போம். அதாவது வாசித்தலில் ஏற்படும் இடர்பாடுகளை குறித்து காணலாம். நமது குருமார்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள். மதர் அதிகம் எழுதுவதை விட நிறைய பேசியுள்ளார். அவையே 18 வால்யூம்களாக உள்ளன. ஒரு சிலர் மதர் கைப்பட தனக்கு எழுதியவற்றை பொக்கிஷமாக பாதுகாத்து வைத்துள்ளனர். வாசித்தல் என்பது நமது மனதை தெளிவுபடுத்துவது, ஒளியூட்டுவது, நமது மனதை பண்படுத்த, உயர்ந்த கருத்துக்களின் அதிர்வுகளால் நம் மனம் குளிர, உயர்ந்த உண்மைகளில் நமக்குள்ள ஆர்வத்தை ஏற்படுத்த, ஓர் உயர்ந்த அனுபவத்தின் மகிழ்ச்சியை உணர வாசித்தல் நம்முள் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும், நம்மை தூண்டுகிறது, நமக்கு ஒரு கல்வியை கற்பிக்கிறது. ஆனால் வாசிப்பது மட்டுமே ஆன்மீகம் அல்ல. நம் வாசித்தல் என்பது நமது அன்றாட வாழ்வை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். நாம் என்ன படித்தோமோ அதன்படி வாழ வேண்டும். நாம் படித்த விஷயம் செயல்பாட்டில் வர வேண்டும். பிலாசபி, மெட்டாபிசிக்ஸ் என்னும் மெய்யியல், பிலாசபி தத்துவம் ஆகியவை ஆன்மீகம் அல்ல. எனக்கு லைஃப் டிவைனில் உள்ள தர்க்கங்கள் குறித்து விரிவான விளக்கம் தெரிந்திருக்கும். ஆனால் இன்னொரு நபருக்கு ஆங்கிலமே தெரிந்திருக்காது. ஆனால் அவர் என்னை காட்டிலும் சிறந்த ஆன்மீகவாதியாக, ஆன்மீகத்தில் நன்கு முன்னேறியவராக இருப்பார். ஏனென்றால் நான் என்னுடைய கல்வி அறிவில் மூழ்கியுள்ளேன். நான் லைஃப் டிவைனை 10 முறைக்கு மேல் வாசித்திருக்கிறேன் என்று மனநிறைவு பெற்றிருக்கலாம். ஆனால் அது வெறும் அறிவுசார் திறமை என்றே சொல்லலாம். ஆனால் அதை கூட நான் எப்போது சொல்லிக் கொள்ள முடியும் என்றால், உண்மையில் ஸ்ரீ அரவிந்தர் என்ன எழுதியிருக்கிறார், அவரது கருத்துக்களின் உள்ளார்ந்த பொருளை நான் உணர்ந்திருந்தால் மட்டுமே என் அறிவு குறித்து பெருமை கொள்ள முடியும். இதைத்தான் சாஸ்திரா என்று சொல்கிறோம். அதாவது நான் படிக்கும் கருத்து எனது அனைத்து உறுப்பினுள்ளும் தொடர்பு கொண்டு அவற்றின் இயக்கத்தை வடிவமைக்க வேண்டும். என்னுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே அந்த நான் படிக்கிற சாராம்சத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. அவ்வாறு இல்லை என்றால் அதற்கு நேரடியாக எந்த ஒரு முக்கியத்துவமோ ஆன்மீக மதிப்போ இல்லை. அன்னையின் ஆசிரமத்தில் பல சாதகர்களுக்கு ஆங்கிலமே தெரியாது. எதையுமே அவர்கள் வாசித்ததில்லை. ஆனால் ஸ்ரீ அரவிந்தர் பல சாதகிகளை அவர்களது மெய்யான உணர்தலுக்கு ரியலைசேஷன் சான்றிதழ் அளித்திருக்கிறார். ஒரு சாதகியிடம் உபனிஷத் போன்ற உணர்தல் உள்ளதாக குறிப்பிடுகிறார் பகவான். அந்த சாதகிக்கு ஒரு ஆங்கில வார்த்தையும் தெரியாது. அவர் தன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு திறவாக வைத்துள்ளார். நமது வாசிப்பு குறித்த பெருமை மற்றும் நமது கல்வி குறித்த கர்வம் நமக்கு ஒரு அழிவே. உபனிஷத்தில் மகா வாக்கியங்களான தத்துவம் அசி, that thou art, சர்வம் கல்விதம் பிரம்ம, all this is Brahman, I am ஆத்மா பிரம்மா, this self is Brahman ஆகியவற்றை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸ்ரீ ரமண மகரிஷி இவையெல்லாம் வெறும் கருத்தியல் சூத்திரங்களே என்கிறார். இவையெல்லாம் நம் மனம் வேலை செய்ய ஒரு வடிவாக்கம் போன்று செயல்படுகிறது. ஆனால் நாம் இதோடு நின்று போகக்கூடாது. நம் மனத்தாக்கத்தில் திருப்தி அடைந்து விட்டால் நாம் அங்கேயே தேங்கி நின்று விடுவோம். படிப்பது மட்டுமே போதாது. நாம் என்ன வாசித்தோமோ அந்த கருத்தை நாம் உள்வாங்கி அதை செயல்முறையில் பயன்படுத்தவும் வேண்டும். இதுவே சாதனை. இல்லையெனில் வெறும் வாசித்தல் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பொருத்தமற்றதாகும். அத்வைதம், சங்கரர், ராமானுஜர் முதலியவர் கூறிய முக்கியமான நுண்கருத்துக்களை பல பேராசிரியர்கள், கற்றறிந்த சான்றோர்கள் விவாதிப்பதை கண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் ஆன்மீகவாதிகளா என்றால் இல்லை என்பதுதான் பதில். அவர்கள் மனதோடு மற்றும் அவர்களது மூளையோடு கட்டுப்பட்டவர்கள். செயல்படுத்தாத ஆன்மீக அறிவு ஒரு ட்ராப், பிட்பால். நாம் படிப்பதையும் காண்பதையும்
எவ்வாறு நம் வாழ்வில் கடைபிடிக்கலாம் என்று சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு வாசித்தலும் நம் வாழ்வின் தரத்தை ஒரு படியாவது உயர்த்துவதாக இருக்க வேண்டும். உதாரணமாக, உனக்கு நம்மளுக்கு யாராவது ஒருத்தரோட இன்று வாக்குவாதம் ஏற்பட்டது என்றால், நாளை அவரை நம்ம பார்க்கும்போது அந்த சச்சரவை நினைவுக்கு கொண்டு வராமல் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அந்த மனிதர் ஒருவேளை மாறி இருக்கலாம், அவர் வேறொரு நாளில் வேறுபட்டு மாறுபாடாக நடக்கலாம். இது ஒரு அழகான கருத்து. இதை படிக்கும்போது ஒருவர் மிகவும் நல்ல முறையில் உணர்கிறார். ஆனால் இதை நாளை அவர் கடைப்பிடிப்பாரா, நாம இதை நாளைக்கு ஃபாலோ பண்ணுவோமான்றதை நம்ம யோசிக்கணும். யாராவது என்னை இன்று அவமதித்தால் நாளை நான் அவரை சந்திக்கும் போது நான் இன்றைய அவமரியாதையை மறப்பேனா? இல்லை என்றால் நான் படித்ததற்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அது எனது மனத்தின் கோட்பாடு என்னும் இழுப்பறையில் கிடக்கும். அதாவது பிரின்சிபல்ஸ் டிராயர்ல தான் அது இருக்கும்னு சொல்றாங்க. எனவே நம் வாழ்வை மேம்படுத்த வாசிப்பை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும். நமது வாசிப்பிற்கும் செயலுக்கும் இடையில் ஒரு சமநிலை ஏற்பட வேண்டும். நம் வாழ்வோடு ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். வெறும் வாசிப்பு என்பது ஒரு அப்சஷனாக, ஒரு ஆட்டி படைக்கும் ஒரு பொறியாகவே மாறிவிடும். மதர் சொல்றது, a drop of practice is better than an ocean of theories. அடுத்த அத்தியாயம் ரிச்சுவல்ஸ், இமோஷன்ஸ், சைக்கிக். ரிச்சுவல்ஸ் என்ற சடங்குகள். நாம் யோக சாதனையில் இடர்பாடுகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் இடர்பாடுகளுக்கும் வீழ்ச்சிக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். வீழ்ச்சி என்னும் போது யாருக்கு வீழ்ச்சி? அதாவது பிட்ஃபால்ஸ் அண்ட் டவுன்ஃபால்ஸ். பிட்ஃபால்ஸ்ன்றத இடர்பாடுகள் மற்றும் ஆபத்துகள்னு சொல்லலாம். டவுன்ஃபால்ஸ்ன்றது வீழ்ச்சி. வீழ்ச்சி என்னும் போது யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டதோ அவருக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே அது தெரிய வரும். ஆனால் இடர்பாடுகள், பிட்ஃபால்ஸ் என்பது குழிகள் போல், அதன் ஆபத்தை அதற்குரிய நபரே தான் குழியில் இருப்பதையே உணர்ந்திருக்க மாட்டார். அடிக்கடி அவர் தான் மிக உயர்ந்த நிலையில் இருப்பதாகவும் தான் ஏதோ பெரிதாக சாதிப்பது போலவும் நினைத்துக் கொள்வார். இதை ஒரு சிறிய புராண கதை மூலம் விளக்கலாம். விஷ்ணு பகவான் பன்றி அவதாரம் எடுத்து சாக்கடையில் உழன்று திரிந்து கொண்டிருப்பார். நாரதர் அவருக்கு நினைவூட்டும் போது மகாவிஷ்ணு தான் இருக்கும் இடமே தனக்கு மகிழ்ச்சியை அளிப்பதாக கூறுவார். அவர் இருக்கும் வடிவத்தை புரிய வைத்து அவர் மீண்டும் வைகுந்தம் செல்ல வேண்டும் என்பதை விளக்க நாரதருக்கு சிறிது நேரம் ஆகும். பிட்ஃபால்ஸ் மிகவும் ஏமாற்றும் தன்மை உடையது. ஒருவருக்கு தான் அக்குழியில் சிக்குண்டிருப்பது பற்றிய அறிவே இல்லாமல் இருக்கும். நான்காவதாக மற்றும் ஒரு பிட்ஃபால்ஸாக ரிச்சுவல்ஸ், பஜன் மற்றும் செரிமோனியல் வர்ஷிப் குறித்து பார்ப்போம். ரிச்சுவல்ஸ் என்பது சடங்குகள் சம்பந்தப்பட்டது. இவை எல்லா மதத்திலும் கடைபிடிக்கப்படுகிறது. இவற்றிற்கு ஒரு முக்கியத்துவமும் ஒரு குறியீட்டு மதிப்பும் உள்ளது, சிம்பாலிக் வேல்யூ. இவை நம் புலன் உணர்வை எழுப்புவதற்காக ஏற்படுத்தப்பட்டவை. சிறிது சிறிதாக உள்பொதிந்திருக்கும் முக்கியத்துவம் மறைந்து மக்கள் சடங்குகளில் சிறிய நுணுக்கமான விஷயங்களில் கவனம் செலுத்த தொடங்கிவிட்டோம். பூக்கள் எவ்வாறு அடுக்கியுள்ளது, விளக்குகள் எப்படி ஏற்றப்பட்டுள்ளன, ஆரத்தி எவ்வாறு காட்டப்படுகிறது, சாமி சிலைகள் எப்படி வைக்கப்பட்டுள்ளன போன்றவைகளில் அவர்களது சக்தியும் முழு கவனமும் செலுத்தப்பட்டு இத்தகைய சடங்குகள் முறைமாறாமல் அப்படியே மீண்டும் மீண்டும் செய்யப்படுகின்றன. தற்காலத்தில் நாம் அந்த அளவு சடங்கு சம்பிரதாயங்களில் ஈடுபடவில்லை என்றாலும் அதன் வெளிப்புற விஷயங்களான வழிபாட்டு முறைகள் மிகவும் இயந்திரத்தனமானவைகளாக உருமாறியுள்ளன. நாமும் அவற்றை கடைபிடித்த பிறகு திருப்தி அடைகிறோம். நாம் சடங்குகளை இயந்திர கதியிலும் ஏன் சில சமயம் தவறாக கூட கடைபிடிக்கிறோம். உதாரணமாக, சாது ஒருவர் ஆசிரமத்தில் தியானம் செய்ய அமரும் போது பூனை ஒன்று அவர் அருகில் வந்து உரசிக்கொண்டே இருந்த காரணத்தால் சாது அதனை ஒரு கம்பத்தில் கட்டிய பின் தன் தியானத்தை தொடர்ந்தார். இது தினசரி நடந்ததனால் அவரும் அப்பூனையை கம்பத்தில் கட்டுவதை வழக்கமாக செய்து வந்தார். பின்னர் சாது சமாதி அடைந்த பின் அடுத்த தலைமை சாது தானும் தியானத்தில் அமரும் போது ஒரு பூனையை தேடி பிடித்து கொண்டு வந்து கம்பத்தில் கட்டிய பின் தியானம் தொடர்ந்ததாக நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு கதை. அதன் உள்ளர்த்தம் புரியாமல் சடங்குகளை கடைபிடிப்பது இது போன்ற நகைப்புக்கு உரியது. சடங்குகளுக்கு உண்மையான மதிப்பு எப்போது என்றால்,
அவை அதன் தத்துவம் புரிந்து செய்யும் பொழுது, முழு கவனத்துடன் செய்யும் பொழுதுதான் ஏற்படும். இல்லை என்றால் அவைகளும் ஒரு டிராப்பாக, பொறியாக மாறி நாம் அதனுள்ளே சிக்கிக் கொள்ளுவோம். அதே போன்று பஜன்கள். இசை இறைவன்பால் உண்மையான உணர்வுகளை ஏற்படுத்தும். இதுதான் அதன் நோக்கம். ஆனால் அது ஆன்மீக இயக்கம் என்பதை விட ஆன்மாவின் இயக்கம் என்றும் சொல்லலாம். பொதுவாக உணர்வின் இயக்கமாக இருக்கும். அதனால்தான் ஆசிரமத்தில் பஜனைகளை ஊக்குவிப்பதில்லை. ஏனெனில் பஜனையில் பங்கெடுப்போர் அதனை உணர்வு இயக்கமாக வயிற்றல் மாற்றி விடுவார். கண்ணீர் பெருகும். ஒரு கட்டத்தில் இது பொது வெளியில் உணர்ச்சிகரமான வெளிப்பாடாக இருக்கும். இம்மாதிரியான உணர்ச்சி பெருக்கான வெளிப்பாடுகள் அதிகமாக ஆன்மீக ஊக்குவிப்பாக, ஆன்மீக நெருக்கமாக தவறாக புரிந்து கொள்ளப்படும். பிறகு நடனமும் பின்தொடரும். இது இந்தியாவில் மட்டுமல்ல, மேற்கத்திய நாடுகளிலும் கூட அவர்கள் நாடகத்தனமான பங்கு இருக்கிறது. மணிக்கணக்கில் அவர்கள் நடனம் ஆடுவார்கள். ஒரு சிலர் ட்ரம்கள் வாசிப்பார்கள். ஒரு சிலர் ட்ரக்ஸ் எனப்படும் போதை வஸ்துக்களையும் பயன்படுத்துவர். ஒரு ஆன்மீக நடனம் எப்பொழுதும் ஓர் ஒழுங்கமைப்பில் தாளகதியில் இருக்காது. நம் உள்ளுணர்வின் மாற்றங்களுக்கு ஏற்ப தானாக இயங்கும் ஸ்பான்டேனிட்டி இயக்கமாக இருக்கும். ஆனால் எத்தனை பேர் இத்தகைய தூண்டுதல்களுக்கு விழிப்பாக இருக்கிறார்கள்? இத்தகைய உணர்வு இயக்கங்களின் ஆபத்துக்களை நாம் ஆன்மீக இயக்கம் என்று தவறாக புரிந்து கொண்டு சடங்காக, கூட்டு பஜனையாக பொது வழிபாடு செய்கிறோம். ஜபமும் இந்த பட்டியலில் சேரும். ஜபம் பொதுவாக மிகவும் சக்தி வாய்ந்தது மட்டுமல்ல, நல்ல பயன் தரக்கூடியதும். ஆனால் இதையே இயந்திர கதியில் செய்யும் போது, நம் மனம் எங்கெல்லாமோ பயணம் செய்யும் போது நம் கைகள் ஜபமாலை மணியை உருட்டி கொண்டிருக்கும். அது ஒரு பயனற்ற பயிற்சியே. இறைவனுடன் தொடர்பு கொள்ளுதல், நமது உணர்ச்சிகளையும் பிரார்த்தனைகளையும் இறைவனுடன் இணைத்தல் ஆகிய நோக்கம் மறந்து போய் 1 லட்சம் 2 லட்சம் என்று ஜபிப்பதில் ஒரு பயனும் இல்லை. அதனால்தான் பதஞ்சலி யோக குரு கூறுகிறார், ஜபக தடார்த்த பாவனம். அதாவது ஜபத்தின் பொருளின் மீது கவனம் செலுத்துவது, நாம் எதை ஜபிக்கிறோம் என்ற உணர்வுடன் இருப்பது. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. ஒவ்வொரு முறை ஆனந்தமயி என்று சொல்லும் போது அன்னை எவ்வாறு ஆனந்தத்தில் நிரம்பியிருக்கிறார் என்பதையும், சைத்தன்யமயி என்று சொல்லும் போது எவ்வாறு அன்னை முழு உணர்வில் இருக்கிறார் என்பதையும் நாம் உணர்ந்து நினைவில் நிறுத்தி உச்சரிக்க வேண்டும். நாம் அதை 3 முறையோ 7 முறையோ எதுவாக இருந்தாலும் ஒரு பொருட்டல்ல. 1000 முறையெல்லாம் ஜபிக்க வேண்டியதில்லை. ஆனால் அது உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் வெளியிலிருந்து புற விஷயங்களை ஆளுமை செய்ய அனுமதிக்கும் போது இறைவனுடனான நமது தொடர்பு துண்டிக்கப்படும். அடுத்ததாக இமோஷன்ஸ், உணர்வுகள் குறித்து பேசும்போது நமது மார்பு பகுதியில் அநாகத சக்கரா உள்ளது. இதனை ஸ்ரீ அரவிந்தர் இமோஷனல் சக்கரா என்று குறிப்பிடுகிறார். அன்பு, பிரார்த்தனை, சரணாகதி போன்ற இயக்கங்கள் எழும்போது நாம் அதனை சைத்திய இயக்கம் என்றே கருதுகின்றோம். ஒரு சிலர் தனது சைத்தியம் மிகவும் ஆக்டிவாக இருக்கிறது என்பார்கள். ஆனால் சைத்தியம் என்பதனை அடைவதே மிகப்பெரிய சாதனை. அன்னை கூறுவார், மிகச்சிறந்த ஆர்வமுள்ள சாதகருக்கு சைத்திய உணர்வு, அதாவது சைக்கிக் ரியலைசேஷன் கிடைப்பதற்கு 30 வருடங்கள் தேவைப்படும் என்கிறார். இதனால் நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. இது எல்லோருக்குமான பொது விதி அல்ல. ஒருவர் தயாராக இருந்தால் மதர்ஸ் கிரேஸ் அருளினால் அது எப்போது வேண்டுமானால் வரும் என்பது நமக்கெல்லாம் ஆறுதல் தரக்கூடியது. ஆனால் இதற்கு நாம் செய்ய வேண்டியது சைக்கிக் ரியலைசேஷனுக்கு தேவையான சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். சைக்கிக் ஃபீலிங், சைக்கிக் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் சைக்கிக் ரியலைசேஷன் இவை எல்லாமே ஒன்றுக்கொன்று வேறுபட்டது, டிஃபரன்ஷியல். அன்பு என்னும் உணர்வு ஏற்படும் போது அது சைத்தியத்தின் பண்பு. நாம் உண்மையில் நம்மை ஆராய வேண்டும். அதில் ஏதாவது கலப்படம் உள்ளதா, நமது சுயநல அகந்தை உள்ளதா, அல்லது நமது கோரிக்கைகள், விருப்பங்கள் மற்றும் தன்னிச்சையான இயக்கங்கள் ஏதாவது இருக்கிறதா, வருகிறதா என்று அனலைஸ் செய்ய வேண்டும். இது ஒரு தனிநபரை குறிக்காமல் இதற்கு அங்கீகாரம் இருக்கிறதோ இல்லையோ, அப்படி வருவது சைத்தியத்திலிருந்து வரும் அலையாகும். அதாவது அன்பை
ஒரு தனிநபரை குறிக்காமல் இயற்கையா ஸ்பான்டேனியஸா எப்ப நமக்கு பொங்கி வருதோ அது சைத்தியத்திலிருந்து வரும் வேவ்ன்றாங்க. நமது சைத்தியம் இமோஷனல் சென்டருக்கு பின் இருக்கிறது. நமது உணர்வு தளம் என்பது எல்லாம் கலந்ததும் நமது நம்முடைய வைட்டல் பிளேன், அங்கு நேர்மறை எதிர்மறை உணர்வுகள் உள்ளன. நாம் முதலில் எதிர்மறையிலிருந்து நேர்மறை உணர்வுகளை பிரிக்க வேண்டும். நேர்மறை உணர்வுகளை பேலன்ஸ் பண்ணணும், சமன்படுத்தி அதனை அடிப்படையாக கொண்டு நாம் நம்முள் ஆழத்தில் சென்று சைத்திய உணர்தல் நிகழ வேண்டும். இந்த இடத்தில் பலர் இமோஷனல் சென்டரை சைக்கிக் சென்டராக தவறாக புரிந்து கொள்வோம். நமது அனைத்து இயக்கங்களிலும் ஒரு ப்ரொபோர்ஷன், விகிதம் இருக்க வேண்டும். இந்த விகிதம் தான் அழகியலில் பியூட்டி இன் எஸ்தெட்டிக்ஸ் என்பார்கள். அழகு என்பது எல்லாவற்றிலும் உள்ள சரி விகிதம். நாம் அழகை கவர்ச்சி என்று தவறாக புரிந்து கொள்வோம். நம் கண்ணை கவரும் ஒன்றை அழகு என்று நினைக்கிறோம். ஆனால் அழகின் ரகசியம் என்பது ஆழத்தில் உள்ளது. அது நிறத்தில் இல்லை, உருவத்தில் இல்லை. ஆனால் அது உணர்வின் அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. இதற்கு நமக்கு ஒரு ப்ரப்போர்ஷன் வேண்டும். அதாவது எல்லாம் அதன் இடத்தில் இருந்தால்தான் அழகு. அதன் இடத்தில் இல்லாமல் இருந்தால் அதனை முரண்பாடு என்கிறோம். இறைவன் கொடுத்த அழகு, இயற்கையின் ஒருங்கிணைப்பு, மகிழ்ச்சி இவைகளை மறுப்பதனால் அழகற்றவை முன்னிறுத்தப்படுகிறது. வெறுமை, மறுப்பு, உணவை மறுத்தல், உடைகளை மறுத்தல், உறக்கத்தை மறுத்தல், தன்னையே மறுத்தல் இவைகளை போற்றுவதனால் அகந்தை உருவாகும். இவைகளுக்கு அகந்தை உருவாகி இவைகளுக்கு மேலே நிற்கிறது. இம்மாதிரி வெறுமையை ஏற்றுக்கொள்வதனால் சுய முக்கியத்துவம், செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் மற்றும் ஈகோவை சமன் செய்வது போலாகிறது. இம்மாதிரியான அசட்டிசிசம் என்னும் துறவும் ஒரு வகை ட்ராப். அன்னை கூறுகிறார், உன்னை நீ ஒரு புனிதரை போல் காட்டிக்கொள்ளாமல் புனிதராக இரு. Be a saint without appearing to be a saint. அதாவது நாம் இயல்பாக இயற்கையாக எப்படி இருக்கிறோமோ அப்படியே அந்த நிலையிலே இருக்க வேண்டும். ஏன் நாம் நம்மை ஒரு செயின்ட் போல் காட்டிக்கொள்ள வேண்டும்? அது போலி அல்லவா என்று கேட்கிறார். இம்மாதிரியான சுய மறுப்பினால் உருவாகும் உயர் மேன்மை குணம் பல ஆன்மீகவாதிகளின் அழிவு குணமாக மாறிவிடும். இதைத்தான் கீதை அசுரிக் தபஸ் என்கிறது. ஒரு ஆன்மீக சமூகத்தில் செல்வந்தர்களாக இருப்பவர்கள் தன் செல்வம் குறித்து அகந்தை கொள்வது மன்னிக்க முடியாத ஒன்றாகும். அவர்கள் தங்களை தர்மவான்களாக கருதி கொண்டு தாங்கள் தர்மம் செய்ததற்கு மற்றவர்கள் நம் நன்றி பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் மற்றவர் மீது அதிகாரம் செலுத்துவது போலாகும். இதில் மற்றொரு வகை மேல்தட்டு முறை, எலைட்டிசம், எக்கனாமிக் எலைட்டிசம், பொலிட்டிக்கல் எலைட்டிசம், சயின்டிபிக் எலைட்டிசம் ஆகிய பிற வகைகளும் இதில் இருக்கிறது. இதில் ஸ்பிரிச்சுவல் எலைட்டிசம் என்பது மிகவும் தவறான ஒன்று. ஏனெனில் ஆன்மீகத்தின் அடிப்படையே ஈக்குவாலிட்டி, ஒன்னஸ் போன்றது. நாம் மற்றவர்களை விட உயர்ந்தவர் என்று நினைக்கும் மறுகணமே ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி முடிவுக்கு வந்து விடுகிறது. அதனால் நாம் இந்த பலவீனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய பிட்ஃபால். எப்பொழுதுமே நாம் மற்றவர்களை விட உயர்வாக நினைக்கும் போது, மற்றவர்களிடம் இல்லாத ஒன்று நம்மிடம் இருக்கும் போதும் நாம் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து இந்த உணர்வு ஏன் நமக்கு வந்தது என்று நம்மை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறார், அனைவரிடத்திலும் உள்ள இறைவனை நாம் நேசிக்காத வரை உன்னிடத்தில் உள்ள இறைவனை நீ நேசிப்பது அரைகுறையே, முழுமையாகாத, இட்ஸ் நாட் கம்ப்ளீட் என்கிறார். நாம் நம்மை சுற்றியுள்ள அனைவரிடமும் அன்புடன் இருத்தல் வேண்டும். அதன் அடிப்படையிலேயே நாம் செயலாற்ற வேண்டும். அனைவரும் எனக்கு சமம் என்று மனதளவில் நம்பினால் மட்டும் போதாது, அது தன்னிச்சையாக நம் உள்ளிருந்து வர வேண்டும். ஒரு சைத்திய சூழலை உருவாக்க சைத்தியம் இல்லாத அனைத்தையும் ஒதுக்க வேண்டும். எதையெல்லாம் குறுகிய மனப்பான்மையும் சுயநலமும் உள்ளதாக இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் மறுக்க வேண்டும். ஸ்ரீ அன்னை மனிதர்களிடத்தில் பெருத்த ஒரு பண்பு சுயநலம், செல்பிஷ்னஸ். அதை நாம் எப்படியாவது நியாயப்படுத்துவோம். அது ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் செல்பிஷ்னஸ் சொல்லுவாங்க. ஆன்மீக சுயநலமானாலும் சரி, சோசியல் செல்பிஷ்னஸ், சமூக சுயநலமானாலும் மன்னிக்க இயலாத ஒன்று. உயர்தளத்தில் இரண்டுமே ஒன்றுதான்.
அதாவது நமக்கு தான் இந்த டிஃபரன்சியேஷன், ஹையர் பிளேன்ஸ்ல ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான்றாங்க. சுயநலம் அழிந்து தன்னலமற்ற தன்மை வர வேண்டும். ஈகோ செல்ஃப் விடைபெற்று ட்ரூ செல்ஃப் உண்மையான சுயம் முன்வந்தால்தான் நாம் சைத்தியத்தை உணர முடியும். 3வது அத்தியாயத்தில் பண்டிட்ஜி ஒப்சஷன்ஸ், டிஃபெக்ட்ஸ், டிசையர்ஸ், அதாவது அப்சஷன்னா எண்ண பிடிப்பு, ஏதாவது ஒரு எண்ணத்தின் தாக்கத்திலேயே இருந்து அதற்குரிய செயல்களை மட்டுமே செய்வது. டிஃபெக்ட்ஸ்ன்றது குறைகள், டிசையர்ஸ் ஆசைகள். இந்த அப்சஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டிட்டாச்மெண்ட் பத்தி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அடுத்தது டிட்டாச்மெண்ட், பற்றின்மை. அனைத்து யோகங்களுக்கும் உரிய ஒரு மிக முக்கியமான கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை. நாம் எந்த ஒரு விஷயத்தோடும் பற்று வைக்க கூடாது. நாம் பற்றின்மையை மனிதர்கள், உறவுகள், பொருட்கள், பழக்கங்கள் அனைத்திலும் கடைபிடிக்க வேண்டும் என்பது மிகவும் அறிவார்ந்த ஒரு ஆலோசனை. ஆனால் இந்த பற்றின்மை என்னும் நடைமுறை வழியில் நாம் மிகவும் ஆபத்தான ஒரு குழியில் விழும் சாத்தியம் ஏற்படும். என்ன அது? அதாவது பற்றின்மை என்ற பெயரில் நாம் இவ்வுலக தொடர்புகளான குடும்ப உறவுகள், நண்பர்கள் ஆகியவர்களிடமிருந்து விலகி நமது கடமைகள் மற்றும் பொறுப்புகள் ஆகியவற்றிலிருந்து தப்பிக்க முயல்வோம். நான் டிட்டாச்சா இருக்கேன், அதனால எனக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு டியூட்டியும் நான் செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்றாங்க. இதோடு முடிவதில்லை. நாம் மற்றவர்களிடமிருந்து விலகி நமக்குள் நாமே ஒருவித பற்றை வளர்த்துக் கொள்வோம். என்னுடைய பார்வை, என் பழக்க வழக்கங்கள், என் முன்னுரிமைகள், என் மதிப்பீடுகள், அட்டாச்மெண்ட் என்றெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு விடுவோம். ஏனென்றால் மற்றவர்களுக்கு சேவை செய்வது, நமது சக்தியை அடுத்தவர்களுக்காக செலவிடுவது போன்றவற்றிற்கு நாம் திறவாமல் இருப்பதால் அதற்கு செலவிடப்படும் சக்தி நம் பக்கமே திரும்புகிறது. இத்தகைய நம்பால், அதாவது செல்ஃப் ஏற்படும் அட்டாச்மெண்ட் அளவு கடந்து போகிறது. என் சம்பந்தப்பட்ட அனைத்திலும் நான் அதிக பற்றுக்கொள்வேன். என் குடும்பத்தினரின் தேவைகள், அவர்களை சந்திப்பது, பேசுவது போன்றவற்றை நான் தவிர்க்கும் போது நான் எனக்குரிய விஷயங்களில் அதிக நேரம் செலவிடுவேன். நான் என் உடைமைகளின் மீது 2 மடங்கு நேரம் கவனம் செலுத்துவேன். இம்மாதிரியான என் நான் அப்படின்ற ஈடுபாடு ஒரு டிப்பிக்கல் ஃபிட்ஃபால். மற்றவர்களுடனான நம் டிட்டாச்மெண்ட் என்பது உண்மையானதல்ல. அது நமது சுயநலத்திற்கு நாம் போடும் ஒரு கவசம். என் சுயநல விருப்பங்கள், ஈடுபாடுகளுக்கு, என் தேடல்களுக்கு நான் சொல்லும் ஒரு பொய் காரணமாகவும் இருக்கக்கூடும். இம்மாதிரியான மை வே ஆஃப் லிவிங், மை நீட்ஸ் இவற்றில் நமக்கு அப்சஷன் ஏற்படும். அதாவது ஒரு தீவிர எண்ண பிடிப்பு. குடும்ப பொறுப்புகள் இல்லாதிருக்கும் போது நேரம் செலவழிக்கும் வண்ணம் நாம் சில செயல்களில் ஈடுபடுவோம். ஏன்னா நமக்கு நிறைய டைம் இருக்கும். அந்த டைம் நம்ம எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம ஒரு சில விஷயங்கள்லயே ஈடுபட்டு செய்வோம். உதாரணமாக சுத்தம், தூய்மை. நம் கைகளை பலமுறை சோப்பு போட்டு கழுவுறது, பலமுறை வெறும் தண்ணியில கழுவுறது, இந்த மாதிரி எல்லாம் செயல்பாடு கூட ஒரு வகை அப்சஷன்றாங்க. அதாவது மீண்டும் மீண்டும் ஒரே எண்ணம் தோன்றி அந்த எண்ணத்தின் பிடியில் இருந்து கொண்டு செயலாற்றுவது. அதே போல் புத்தகங்களின் மீது உள்ள அக்கறை, கவனம், மீண்டும் மீண்டும் தினசரி ஒவ்வொரு புக்கா எடுத்து டஸ்ட் பண்றது, இதற்கு அதிகபட்ச சக்தியையும் நேரத்தையும் செலவு செய்வது. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, சிறிய சில எலிமெண்டல் பீயிங்ஸ் என்பார் மதர். இம்மாதிரி சில தீய சக்திகள் நம்மை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும். நம் முதுகின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு, நீ இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை, நீ அதை சுத்தம் செய்யவில்லை என்றெல்லாம் சொல்லும். இம்மாதிரியான அப்சஷன்கள் சில சமயம் நரம்பு தளர்ச்சி நோயை கூட உருவாக்குவது உண்டு. இந்த அப்சஷன் நம்மை யோக பாதையின் என்றும் விலக்கிவிடும். ஒரு நபர் என்ன செய்தார், இம்மாதிரி ஒரு பழக்கத்திற்கு ஆளான போது வலிந்த தன்னை அதற்கு எதிரான பழக்கத்திற்கு உட்படுத்தி கொண்டார். அதாவது ரொம்ப டூ மச் ஆஃப் கிளீனிங்ல இருந்து அவர் அதை விலக்கி கொஞ்ச நாளைக்கு கிளீன் பண்ணாத இருந்து தன்னைத்தானே மாற்றிக்கொண்டார். அதே போல் உணவு பழக்கம், இறை உணர்வை விட உணவு பழக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பது. கலோரிக் கான்சியஸ்னஸ், மனம் அதிலேயே திளைத்திருப்பது. இம்மாதிரி சின்ன சின்ன அப்சஷன்கள் நம்மை விழுங்கக்கூடிய அளவு பெரிய ஆபத்தில் முடியலாம். அதனால் அடுத்த முறை ஏதாவது இம்மாதிரி நடந்தால் இவை லோயர் போர்சஸ் எனப்படும் கீழ் சக்திகளின் செயல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சாதனாவிலிருந்து விலக்குகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எதிலுமே
அப்சஷனாக மாறாமல் எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு சமநிலை இருக்க வேண்டும். ஒரு விகிதம், ஒரு ப்ரப்போர்ஷன் வேண்டும். அதற்காக யாரையும் அழுக்குடனோ குப்பையுடனோ அருவருக்கத்தக்க விதத்திலோ வாழச் சொல்லவில்லை. மிதமான சுத்தம், சமமான ஒரு தூய்மை இருந்தால் போதும். சடங்குகளும் பழக்கங்களும் நம்மை ஆள அனுமதிக்க கூடாது. நம் வாழ்க்கைக்காகத்தான் ரிச்சுவல்ஸ், அவைகளுக்காக நாம் இல்லை. பழைய மரபுகள், பழக்கங்கள் மற்றும் அப்சஷன் ஆகியவற்றில் சிறையாக கூடாது. பற்றற்ற தன்மையில் நாம் ஏதாவது செய்யும் போது நாம் அதில் அதிகம் ஈடுபாடு கொள்ளக்கூடாது. அதாவது பர்சனல் இன்வால்மெண்ட். நம்மால் முடிந்தவரை சிறப்பாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். ஒரு வேலையில் நம்மை தனிப்பட்ட முறையில் இழந்தால் நம்மளை நாமளே லூசிங் லூசிங் அவர் செல்ஸ் இல்லையா, அந்த மாதிரி நாம் நம்மை முழுவதுமாக இழப்போம். விட்னஸ் பொசிஷன்ல இருக்கணும்ன்றாங்க. சாட்சி மனோபாவம். மதர் இதை ஸ்டெப்பிங் பேக் அண்ட் வாட்சிங் என்று கூறுகிறார். சில அடி பின்னால் நகர்ந்து கவனித்தல். நான் சரியான விஷயத்தை தான் செய்கிறேனா? நான் சரியான வார்த்தைகளைத்தான் பேசுகிறேனா? நான் சரியான முறையில் தான் எதிர்வினை ஆற்றுகின்றேனா என்ற கேள்விகளை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். இதை நாம் முழுமையாக பட்டால் செய்ய முடியாது. அதாவது ஃபுல்லா நம்ம டோட்டலி ஃபர்கெட்டிங் அவர் செல்ஃபையே மறந்து, அப்ப அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன இதுல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு கூட நமக்கு உரிய ஒரு தெளிவு கிடைக்காது. நம்முடைய இயல்புக்குமே, நம்முடைய மனம் மற்றும் உணர்வுக்குமே ஏதோ ஒன்று சம்திங் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மேலே இருக்கும் போது நாம் நம் ஆன்மாவின் அருகில் இருக்கிறோம். ஒரு விஷயத்தை சிறப்பாகவும் செய்ய வேண்டும். அதே நேரம் நமக்குமே ஒரு உயர்தளத்தில் இருந்து கொண்டு நம் இயக்கத்தை கவனிக்கும் பழக்கத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக குறைகள், டிஃபெக்ட்ஸ். நம்ம எல்லோருக்குமே நமது குறைகளையே எண்ணும் ஒருவித பலவீனம் இருக்கும். மனிதர்கள் எல்லோரும் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸோட தான் இருக்காங்க. குறைகளும் நிறைகளும் உள்ளவன் தான் மனிதன். நமது பலவீனங்களை கவனிக்க வேண்டும், நமது குறைகளை கவனிக்க வேண்டும். ஆனால் அதை பற்றியே எந்நேரமும் நினைத்து கொண்டிருக்க கூடாது. அப்படி செய்தால் நம்மை மிகச் சிறியவர்களாக உணர்வோம். 10 வருடங்களுக்கு முன்னால் என்ன நடந்தது, யாரிடமாக நாம் தவறான முறையில் நடந்திருந்தால், இவையெல்லாம் நாம் அமைதியாக நல்ல முறையில் இருக்கும் போது எதிர்கொள்ளும் எண்ணங்களாக வரும். இந்த பழைய ஞாபகங்கள்லாம் வரும்ன்றாங்க. ஒருவர் கூறினார், தான் கடவுளின் படத்திற்கு முன்பாக அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த போது உணர்ச்சி வயப்பட்டு வெடித்து அழுதுள்ளார். அவர் செய்த தவறுகள் அவருக்கு குற்ற உணர்ச்சியை தூண்டியுள்ளது. கட்டுப்படுத்த இயலாமல் அழுதிருக்கிறார். இது அவருக்கு ஒரு சிறிய ஆறுதலை அளித்திருக்கலாம். இது அவருக்கு ஒரு ஆனால் இதையே அவர் மீண்டும் மீண்டும் செய்தால் இந்த உணர்வை நம்மை எப்போதும் ஆட்கொள்ளும். ஆகவே குறைகள் மீது எப்போதும் நினைத்து கொண்டிராமல் இருக்க வேண்டும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடந்து போனது எதையும் நம் வருங்கால முன்னேற்றத்திற்கு தடையாகாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். இட் ஷுட் நாட் பி அன் ஆப்ஸ்டக்கிள் இன் அவர் ப்ரோக்ரஸ். நாம் கவனமா இருக்கணும். கடந்த கால நினைவுகள் மீண்டும் வரும்போது மீண்டும் நாம் அதே தவறை செய்யாமல் இருக்க தீர்மானம் செய்ய வேண்டும். தண்டனைகள் மற்றும் வெகுமதிகள் குறித்து நாம் சில தவறான கருத்துக்களை கணித்திருக்கிறோம். இறைவன் நம்மை தண்டிப்பதில்லை, நாம் தான் நம்மையே தண்டித்துக் கொள்கிறோம். கடவுள் வெகுமதியும் அளிக்க மாட்டார், அது நமது கர்ம வினையின் பலன். கடந்த கால தவறுகளை எண்ணி எண்ணி வருந்துவது ஒரு சிறந்த வழி அல்ல. மதர் என்ன சொல்றாங்கன்னா, உன் தவறை எண்ணி வருந்தி மீண்டும் நீ அந்த தவறு செய்யாமல் இருந்தாலே போதும், அந்த ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கணும்ன்றாங்க. அதுவே பரிகாரம், அது உனது கர்மாவை விளக்கும் என்கிறார். ஆனால் நீ அது மீண்டும் நிகழாமல் உண்மையாக இருக்க வேண்டும். நம் குறைகளையே எண்ணிக்கொண்டிருப்பது ஒரு எதிர்மறை வழக்கமாகும். அடுத்தது சரண்டர். சரணாகதி என்பது ஒரு மிகப்பெரிய வார்த்தை. இதற்கு வாழ்நாள் சாதனை தேவைப்படும். பொதுவாக நாம் அனைத்தையும் இறைவனிடம் விட்டு விடுவது சரணாகதி என்று நினைக்கிறோம். பிசிக்கல் பொசஷன்ஸ், பௌதிக உடைமைகளை இறைவனுக்கோ அல்லது அவர்களின் பிரதிநிதிக்கோ கொடுத்து விடுவது மட்டுமே சரணாகதி அல்ல. மெதுவாக நமக்குள் ஓர் உணர்வு நம்மை அறியாமல் வரும். சரணாகதி செய்து விட்டதால் நம்மளை கவனிப்பது இறைவனது பொறுப்பு என்று எண்ணுவோம். இது ஒரு மறைமுகமான கூற்று. ஆனால் இந்த வெளிப்புற சரணாகதி குறித்து ஸ்ரீ அரவிந்தர் இது வெறும் சிம்பாலிக், அதாவது குறியீடு, அடையாளம் என்கிறார்.
அதாவது நம்மிடம் இருப்பதை இறைவனுக்கு கொடுக்க நம்மை தயாராக்குகிற ஒரு அடையாளம். புற விஷயங்களை, உடைமைகளை கொடுப்பது கடினம் அல்ல. நமக்குள் உள்ளே உள்ள இன்டர்னல் பொசிஷன்ஸ், என்னெல்லாம் இன்டர்னல் பொசிஷன்ஸ்? பழக்கங்கள், முன் விருப்பங்கள், ஆசைகள், உணர்ச்சிகள், இவைகளை சரணாகதி செய்வதுதான் கடினம். இவற்றையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் மொத்தமாக செய்ய முடியாது. நம் வாழ்வில் சரணாகதியின் இத்தகைய நுண்ணிய விஷயங்களின் மேல் நாம் செலுத்தும் கவனமே கான்சிக்ரேஷன், சமர்ப்பணம் என்பது. நமது எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் நாம கவனிக்கணும். இறைவன் திருவுள்ளமே இதுதானா என்று கேட்டு நம்மை அதனுடன் இணைந்து இசைந்து நமது சாய்ஸ், தேர்வை ஒவ்வொரு கணமும் சரணாகதி செய்ய வேண்டும். இதுவே சரணாகதி. இதை செய்வதற்கு நாம் நீண்ட காலம் நம் எல்லா தளத்திலும் வேலை செய்ய வேண்டும். இறுதியாக டிசையர்ஸ், ஆசைகள். நம் ஆசைகளையும் சரணம் செய்ய வேண்டும். ஸ்ரீ அரபிந்தோ சாவித்திரியில் ஆசையை ரத்தம் சொட்ட சொட்ட வேருடன் பிடுங்கி எறிய வேண்டும் என்கிறார். ஒவ்வொரு ஆசையையும் பிடுங்கி எறியும் போது ஒரு வலியை, வருத்தத்தை நம் வயிற்றில் ஏற்படுத்தும். ஆனால் டிசைரை நாம் மறுக்க வேண்டும். இந்த இடத்தில் நாம் சௌகரியமாக ஆசைக்கும் தேவைக்கும் இடையே குழப்பிக் கொண்டு நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம். நீடுக்கும் டிசைருக்கும் வேறுபாடு உள்ளது. இப்பொழுது யார் தேவையையும் ஆசையையும் தீர்மானிப்பது? இந்த கேள்வியை பலர் மதரிடம் கேட்டிருக்கிறார்கள். இதன் மைய புள்ளி என்னவென்றால், ஓர் உண்மையான தேவை இறைவனிடம் சமர்ப்பிக்கப்படும் போது அது எப்போதும் நிறைவேறும். அது நிறைவேறவில்லை என்றால் அது நமது உண்மையான தேவை அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். அது நம் பார்வைக்குத்தான் தேவை போல் தோன்றுகிறது. ஒரு ஆசை நிறைவேறாவிட்டால் ஏமாற்றத்தை, கிளர்ச்சியை, விரக்தியை ஏற்படுத்துகிறது. ஆனால் தேவை அப்படி அல்ல. ஏனெனில் உண்மையான தேவை நிறைவேற நாம் சிறிது காலம் காத்திருப்போம். கடவுளுக்கு தெரியும் எனக்கு எப்போது கொடுக்க வேண்டும் என்று சமாதானத்துடன் இருப்போம். இதுவரை நாம் 3 அத்தியாயங்களான மெடிடேஷன், ஒர்க், ரீடிங், ரிச்சுவல்ஸ், அதுல ரிச்சுவல்ஸ், இமோஷன்ஸ், சைக்கிங், ஒப்சஷன்ஸ், டிஃபெக்ட்ஸ், டிசையர்ஸ் ஆகியவற்றை பார்த்தோம். அதாவது வழிமுறைகளையும் இலக்கையும் நாம் குழப்பிக் கொள்கிறோம். வழிமுறைகளில் தவறான விஷயங்களில் சிக்கி நாம் போய் சேர வேண்டிய இடத்தை அடைய சில சமயம் தாமதமும் ஆகிறது. சில நேரங்களில் இலக்கையே கோட்டை விட்டு விடுகிறோம். ஒரு சின்ன சம்மப் பார்க்கலாம். மெடிடேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, தரமான தியானம் சிறிது நேரம் செய்தாலும் போதும், மணிக்கணக்காக நாம் அமர்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்கிறார். ஒர்க்கில் வேலை, ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூடன் வேலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ரீடிங்கில் படிப்பது மட்டுமே போதாது, அதில் கூறியுள்ளவற்றை நம் நடைமுறை வாழ்விலும் செயல்படுத்த வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இதெல்லாம் நம்ம முதல் அத்தியாயத்துல 3 பகுதிகளா புரிஞ்சுக்கிட்டோம். 2வது அத்தியாயமான ரிச்சுவல்ஸ், இமோஷன்ஸ், சைக்கிக். இதுல ரிச்சுவல்ஸ்ல அதுவும் அப்சஷனோட தொடர்புடையதுதான். ஏன்னா ஒரு விஷயத்த பிடிச்சுக்கிட்டு, விடாப்பிடியா பிடிச்சுக்கிட்டு அதையே நம்ம ஒரு காரணமற்று ஒரு எந்த ஒரு மீனிங்லெஸ்ஸா அதை ஃபாலோ பண்றது. ரிச்சுவல்ஸ்க்கு அப்சஷன், அதாவது என்ன பிடிக்க கூடாது, எதற்காக அந்த சடங்குகள் ஏற்படுத்தப்பட்டது என்று உண்மையை உணர்ந்து மந்திரம், ஜபம், வழிபாடு போன்றவைகளை இயந்திரகதியாக உயிரோட்டம் இல்லாமல் உணர்வின்றி செய்தலும் ஒரு பிட்ஃபால் என்கிறார். இமோஷன்ஸையும் சைக்கிக்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இமோஷனல் சென்டர் ஒரு அநாகத சக்கராவிலிருந்து வருவது இமோஷன்ஸ். சைக்கிக் என்பது கேவ் ஆஃப் ஹார்ட் எனப்படும் உள்ளாழத்தில் இருப்பது. நம் சைத்தியம் எல்லோருள்ளும் இருக்கும் இறைவனிடம் நாம் அன்பு செலுத்தும் போது, சைத்தியம் அல்லாதவற்றை விளக்கும் போது நாம் சைத்திய சூழலை, சைக்கிக் கிளைமேட் உருவாக்குகிறோம். இனி 3வது அத்தியாயமான அப்சஷன், டிஃபெக்ட்ஸ், டிசையர். அப்சஷன்ல டிட்டாச்மெண்ட் பத்தியும் சொல்றாங்க. டிட்டாச்மெண்ட் என்ற பெயரில் நாம் நமக்குள் பர்சனல் செயல்களில் அட்டாச்மெண்ட் ஏற்படுத்திக் கொள்வதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் அதுவே ஒரு டிராப்பாக மாறிவிடும். டிஃபெக்ட்ஸ்ல நம் குறைகளையே எண்ணி வருந்தி கொண்டிராமல் இனி அந்த தவறை செய்யக்கூடாது என்று தீர்மானம் எடுப்பதுதான் சரியான தீர்வு. ஏனெனில் dwelling on our own defects is a negative force என்றாங்க. டிசையர், நம் தேவைக்கும் ஆசைக்கும் வேறுபாடு அறிந்து உண்மையான தேவையெனில் இறைவனிடம் சமர்ப்பித்து
அது நிறைவேறும் வரை பொறுமையாக காத்திருத்தல். உபரியாக சரண்டர் குறித்தும் பண்டிட் ஐயா கூறுகிறார். சரணம் என்பது நம் எல்லா தளத்திலிருந்தும் வர வேண்டும். ஒவ்வொன்றாக சரணம் செய்வது சமர்ப்பணமாகும். இதுவரை நாம் பார்த்தவை ஆன்மீக பாதையில் உள்ள பிட்ஃபால்ஸ், ஆபத்துகள் என்று கூட சொல்லலாம். ஆனால் இதை நினைத்து கவலைப்படாமல் விழிப்புணர்வுடன் நம் சாதனையை தொடர்வோம். இவைகள் நமக்கு விழிப்புணர்வு அளிப்பதற்காக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. எப்பொழுதும் நம் உண்மையான உழைப்பு நமக்கு வெகுமதி அளிக்கும் என்று நம்பிக்கை ஊட்டுகிறார் ஸ்ரீ MP பண்டித் ஐயா அவர்கள். அவருக்கு எனது அனந்த கோடி நமஸ்காரங்களை செலுத்தி இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.